ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் இந்துக்கள் பிறந்த எல்லாருக்கும் முக்கியமா ஒரு டைம் ஆச்சு லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிற கோயில் வந்து திருப்பதியா தான் இருக்கும். அந்த திருப்பதி கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுவோம். கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு வாங்க ஒரு டைமு. முதல்லலாம் திருப்பதி கோயிலுக்கு போறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்ப ட்ரெயின் கிடைக்கும், அங்க போய் சாமி பார்க்க முடியுமா? அதுக்கு என்ன ப்ரொசீஜரு? அது இதுன்னு ரொம்ப கன்ஃப்யூஷன் இருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்பலாம் நம்ம யாரு வேணா திருப்பதி கோயிலுக்கு போலாம். ஈஸியா நம்ம கையில இப்போ செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. அதனால யாரும் பயப்பட தேவையில்ல. நீங்க எப்ப வேணா ஈஸியா திருப்பதி போயிட்டு வரலாம். திருப்பதி போறதுக்கு என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னடான்னா, பஸ்ல போறத விட காட்டிலும் ட்ரெயின்ல போறது ரொம்ப சிம்பிள். ட்ரெயின்ல போனீங்கன்னா, உங்களுக்கு நைட்டு ஈரோட்ல ஸ்டேஷன்ல ஏறுனீங்களா, இல்ல ஈரோடு, மதுரை அந்த மாரி நீங்க எந்த இதுல ஏறுறீங்களோ, அதுலேருந்து நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கங்க. டிக்கெட் எப்படி புக் பண்றது? ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்றது? அதுவும் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் டிக்கெட் எப்படி புக் பண்றது? அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தரேன். அந்த லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. எப்படி டிக்கெட் புக் பண்றது? கன்ஃபர்மேஷன் டிக்கெட் எப்படி புக் பண்றது? அப்படின்னு போய் பாருங்க. உங்களுக்கு அது தெரியும். இன்னைக்கு நான் அந்த வீடியோல எத பத்தி சொல்லப் போறேன்னா, திருப்பதி நம்ம போறோம். திருப்பதியில நம்ம வந்துட்டு சாமி பார்க்கறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கு? திருப்பதியில நம்ம சாமி தரிசனம் பண்றதுக்கு எத்தன வழிகள் இருக்கு? அப்படின்னு நம்ம அத பார்க்க போறோம். இப்ப நீங்க வெறும் ட்ரெயின் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிக்கீங்க. இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வழி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நெறைய வழிய உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். அது ஏதோ ஒரு வழியில நீங்க போய் சாமி தரிசனம் பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க அது ஒண்ணொண்ணா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னடான்னா, அங்க பிரதர்ஷனம்னு சொல்றாங்க. இது என்ன அங்க பிரதர்ஷனம் கேட்டீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் இந்த திருமல திருப்பதி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் டேஷ்போர்ட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்ல நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த வெப்சைட் இப்படிதான் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க லாகின் கேட்கும். லாகின் வந்து உங்க மொபைல் நம்பர் மட்டும் இருந்தா போதும் உங்ககிட்ட. மொபைல் நம்பர் குடுத்து லாகின் பண்ணுங்க. கெட் ஓடிபின்னு குடுத்தீங்கன்னா, உங்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணுங்க இங்க. சரி ஓடிபி வந்துருச்சு. இப்ப நீங்க லாகின் ஆயிட்டீங்க. ஓகேங்களா? இங்க போனீங்கன்னா, அங்க பிரதர்ஷனம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? இந்த அங்க பிரதர்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இந்த அங்க பிரதர்ஷன் ஆப்ஷன் என்னன்னா, இப்ப நம்ம நெறைய பேர் திருப்பதியில போய் அந்த திருப்பதியில அங்க பிரதர்ஷனம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஓகேங்களா? அந்த ஆசைப்படுறதுக்கு அங்க திருப்பதியிலருந்து அந்த ஸ்பெஷலான ஒரு இது மாரி குடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஏற்கனவே ஜனவரி மந்த் ஏற்கனவே புக்கிங்ஸ் கிளாஸ்லாம் குளோஸ் ஆயிடுச்சு. இது வந்துட்டு மத்த நாளுக்கெல்லாம் அவைலபிள் கிடையாது. அவ்வளோலாம் இருக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் அவைலபிள் கிடையாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்துட்டு அந்த சிறப்பு பூஜைகள் நடக்குன்றதுனால அன்னைக்கு மட்டும் நம்மள விடமாட்டாங்க. மத்த நாள் அவைலபிளா இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜனவரி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. பிப்ரவரி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. மார்ச் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஏப்ரலுக்கு இன்னும் ஸ்லாட் ஓப்பன் பண்ணல. குவோட்டா இன்னும் ஓப்பன் பண்ணல. இது வந்து திருப்பதி வந்துட்டு உலக பிரசித்தி பெற்ற கோயில். நம்ம இந்தியால இருந்து எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பக்தர்கள் நெறைய வராங்கன்றனால, இது வந்து ஈஸியா சீக்கிரம் ஃபுல் ஆயிடும். ஓகேங்களா? ரிலீஸ் ஆன உடனே ஃபுல் ஆயிடும். இது எப்படி புக் பண்றதுன்னா, நீங்க இந்த வெப்சைட்ட அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இங்க கீழ லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்துட்டே இருக்கும். ஆன்லைன் சேவா எப்போ ஓப்பன் பண்றாங்க? ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம் டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்றாங்க? அது புக்கிங் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 25/12/2023 10 ஏஎம் குடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம் 10 ஏஎம் அந்த மாரி ஒவ்வொன்னா இங்க வரும். அந்த ஒவ்வொன்னா நீங்க வந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைமிங் வரப்போ நீங்க போய் புக் பண்ணீங்கன்னா, புக் பண்ணிக்கலாம். இந்த அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் வந்து நீங்க புக் பண்ணிட்டு, நீங்க டைரக்ட்டா போய் சாமி பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ஃப்ரீ காஸ்ட் தான். இதுக்கு வந்துட்டு காசு எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்ல. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேங்களா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மூலியமா நீங்க போயிட்டு அங்க சாமி பார்த்துக்கலாம். இது முதல் வழி. 2வது வழி என்னன்னா, அதிலேயே இப்போ வயசானவங்க இருப்பாங்க. இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. சீனியர் சிட்டிசன்ஸோ இல்ல டிஃபரன்ஷியல் அந்த மாரி உடல் ஊனமா இருக்கவங்க இருப்பாங்க. டிஃபரன்ஷியபிள்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு அங்க போய் லைன்ல நிக்கணுமே, அவ்வளோ நேரம் லைன்ல நின்னு சாமிய பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கும் நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ண தேவை கிடையாது. அவங்களுக்கும் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியபிள் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. இவங்களும் அதே மாரி நீங்க போய் புக் பண்ணிக்கலாங்க. நீங்க போய் புக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா போய் சாமிய பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண தேவை கிடையாது. டைரக்ட்டா போய் சாமிய பார்த்துக்கலாம். அதுக்கும் இங்க உங்களுக்கு ஸ்லாட் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகும்போது மட்டும் தான் நீங்க புக் பண்ண முடியும். அதுக்கும் நீங்க வெப்சைட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். வெப்சைட்ல வந்து இந்த மாரி சீனியர் சிட்டிசன்ஸ் போட்டா வந்து இந்த டேட்ல இத்தன மணிக்கு ஓப்பன் பண்றோம்னு அதுல அப்டேட்ஸ் வரும். அந்த அப்டேட்ஸ் பார்த்துட்டு நீங்க போய் லாகின் பண்ணி ரெடியா இருக்கணும். அந்த 10 மணினா 10 மணிக்கு ஓப்பன் ஆனோனே வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எல்லாரும் புக் பண்ணுவாங்க. அப்ப நீங்களும் போய் புக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு புக்கிங் ஆயிடும். சீனியர் சிட்டிசன்ஸ். சீனியர் சிட்டிசன்ஸ்னா 60 வயசு மேல இருக்கும். 60 வயசு மேல இருக்கவங்க நீங்க போய் புக் பண்ணீங்கன்னா, ஈஸியா புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 2வது வழி. ஓகேங்களா? சீனியர் சிட்டிசன்.
டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. அடுத்தது என்னன்னா, நீங்க 3வதுல எப்பவும் போறது வந்து ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட். இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட். இந்த ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் என்னன்னா, இது வந்து ரூ. 300. இதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஜனவரி மாசம் ஃபுல் ஆயிடுச்சு. பிப்ரவரி மாதம் ஃபுல் ஆயிடுச்சு. மார்ச் மாசம் ஃபுல் ஆயிடுச்சு. ஏப்ரலுக்கு இன்னும் கோட்டா ஓப்பன் பண்ணல. இது ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் என்னன்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 300 சார்ஜ் பண்ணுவாங்க. ரூ. 300 சார்ஜ் பண்ணி உங்கள உங்களுக்கு ஒரு ஸ்லாட் நம்பர் குடுத்துருவாங்க. அந்த நம்பர் குடுத்துருவாங்க. அந்த நம்பர்ல மட்டும் நீங்க போய் அங்க போய் உள்ள இருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு 3 ஹார்ஸ், 4 ஹவர்ஸ்ல உங்களுக்கு சாமி தரிசனம் பார்த்துக்கலாம். இது ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட். இது எப்படி ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். திருப்பதியில எப்படி ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க போய் கிளிக் பண்ணி பாருங்க. அதுவும் நீங்க அத பார்த்துட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், ஸ்ரீ பத்மாவதி டெம்பிள் அந்த மாரி போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது மாரி உங்களுக்கு இங்க வரும். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வந்து ஏப்ரல் மாசத்துக்கான ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வந்து நாங்க ஓப்பன் பண்ணுவோம். அப்படின்னு இங்க வரும். இல்லன்னா இங்க மேலேயே கூட வந்துட்டு இருக்கும். நீங்க மேலேயே கூட இதுல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அ வித் எஃபெக்டிங் ஃப்ரம் 25/2/2023 அக்காமடேஷன் திருப்பலா திருப்பூர் அக்காமடேஷனுக்கு அந்த டேட்ல ஓப்பன் ஆகுது. அந்த மாரி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த வெப்சைட்ல வந்துட்டே இருக்கும். இதுதான் கவர்ன்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட். அந்த கோயில் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் என்ட்ரி பிசினஸ் ஃபார் மார்ச்சுக்கு வந்துட்டு 25/12 10 மணிக்கு ஓப்பன் ஆயிருந்தது. மார்ச்சுக்கு. அது மார்ச்சுக்கு நம்ம புக் பண்ணிட்டாங்க. எல்லாரும் புக் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்லாட் முடிஞ்சுச்சு. ஸோ இது மாரி நீங்க பார்த்துட்டே இருக்கணும். இது மாரி நீங்க அந்த 10 மணிக்கு ஓப்பன் பண்றாங்கன்னா, 10 மணிக்கு முன்னாடியே ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே லாகின் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஈஸியா புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஈஸியா பார்த்துக்கலாம். இப்போ இது 3வது ஆப்ஷன். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு ₹300 நீங்க சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா, இப்ப இதுலயும் எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஆனா நான் போய் தான் ஆகணும் அப்டின்னா, அதுக்கு நெக்ஸ்ட் இன்னும் இதோட இன்னும் கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, உங்களுக்கு அத நான் ஏற்கனவே சொல்லி குடுத்துருக்கேன். அதுவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க போய் பாருங்க. ஓகேங்களா? அது வந்துட்டு இந்த விர்ச்சுவல் சேவா. இந்த விர்ச்சுவல் சேவால புக் பண்ணி, அத நீங்க போய் பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம்னு சொல்லியும் நான் உங்களுக்கு போயிருக்கேன். விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு இத போய் கிளிக் பண்ணி, நீங்க சுவாமிக்கு அந்த விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் பண்ணி, நீங்க சாமி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, இப்ப ஜனவரி மாசம் விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனுக்கு ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு இது வந்து கல்யாண உற்சவம்ன்றனால, கல்யாண உற்சவம்னா ஜோடியா தான் போ முடியும். 2 பேரும் போ முடியும். ஒரு 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 மேல், ஒரு ஃபீமேல். சரிங்களா? இது ஒரு ஆளுக்கு 500 சார்ஜ் பண்ணுவாங்க. 2 பேருக்கு ₹1000. நீங்க 2 பேர் போய்க்கலாம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேர் இருக்குன்னா 2 பேர் போய்க்கலாம். ஓகேங்களா? இது எப்படி போறது? எப்படி புக் பண்றது? அது என்ன மாரி ஆப்ஷன்ஸ்? அது எப்படி தர்ஷன் பார்க்கறதுக்கு எப்படி இது பண்றது? அப்படின்ட்டு அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத நீங்க போய் பாருங்க. அந்த வீடியோ போய் பாருங்க. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க இந்த வழியா போய் பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு உங்ககிட்ட 500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப வந்துட்டு விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன். இதுக்கு வந்து உங்களுக்கு ₹500 சார்ஜ் பண்ணுவாங்க. இது $300. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னா, சார் இப்ப நான் எதுவுமே புக் பண்ணல. எனக்கு எதுவுமே புக் பண்ண வேண்டாம். எதுவுமே புக் பண்ண தேவையில்ல. நான் டைரக்ட்டா போணும். சாமிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் திருப்பதில இருந்து குடுக்குறாங்க. நமக்கு ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க. அது என்னென்ன ஆப்ஷன்ஸ்னா, இப்ப நான் முக்கியமா சொல்லப் போறேன். இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? அது என்னடான்னா 5வது விஷயம் என்னடான்னா, திவ்ய தர்ஷன். திவ்ய தர்ஷன் என்னடான்னா, நம்ம எங்க டைரக்ட்டா நெறைய பேர் தெரியும். அந்த திருப்பதிக்கு மலை ஏறி நடந்தே போறாங்க. மலை ஏறி நடந்தே போறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் திவ்ய தர்ஷன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நேரா திருப்பதி போயிட்டு ஏர்போர்ட்ல திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி, திருப்பதிக்கு இங்கருந்து அந்த செக் போஸ்ட்லாம் தாண்டுனீங்கன்னா, கீழ அந்த திவ்ய தர்ஷன் வாங்குற டிக்கெட்ஸ் இருக்கும். அங்க நீங்க வாங்கிட்டு, அந்த படிக்கட்டிலேயே நீங்க டைரக்ட்டா நடந்து போணும். நடந்து போனீங்கன்னா, அந்த திவ்ய தர்ஷன் டிக்கெட் அங்கேயே குடுக்குறாங்க. அது வாங்கிட்டு நீங்க போனீங்கன்னா, இங்கருந்து கீழ வந்து படிக்கட்டுல நேரா ஏறி போறவங்களுக்கு, நீங்க போய் டைரக்ட்டா சாமி பார்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு 2, 3 ஹவர்ஸ்ல. ஏன்னா, அது படிக்கட்டுல நடந்து வரவங்க, ஏற்கனவே படிக்கட்டுல நடந்து வராங்க அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க. திவ்ய தர்ஷன் டிக்கெட். ஓகேங்களா? இந்த திவ்ய தர்ஷன் டிக்கெட்டும் அங்க அந்த 2, 3 இடத்துல குடுக்குறாங்க. அந்த 2, 3 இடம் என்ன எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இது சொல்லும்போது நான் சொல்றேன். திவ்ய தர்ஷன் டிக்கெட் இதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இது வந்துட்டு நீங்க டைரக்ட்டா போயிட்டீங்க. அங்க போயிட்டு நீங்க அந்த திவ்ய தர்ஷன் டோக்கன் குடுக்குறாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு நீங்க டைரக்ட்டா சாமிய பார்க்கலாம். அங்க போயிட்டு வெயிட் பண்ணணும். இது ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணணும். 12 மணி நேரம் வெயிட் பண்ணணும், 13 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திவ்ய தர்ஷன் டிக்கெட் வாங்குனீங்கனாலும் நீங்க
சாமி படிக்கட்டுல ஃபுல்லா அந்த மலை ஃபுல்லா திருப்பதி மலையே படிக்கட்டுல ஏறி போய் அங்க சாமி பார்க்கலாம். இது ஒரு ஐடியா. ஓகேங்களா? இது 5வது ஐடியா. அடுத்ததுதான் முக்கியமான சொல்லப் போறேன். அடுத்தது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது என்னன்னா, சர்வ தர்ஷன் டிக்கெட். சர்வ தர்ஷன் என்னன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இத கவனமா வாட்ச் பண்ணீங்க. சர்வ தர்ஷன் என்னன்னா, இப்ப நம்ம இங்கிருந்து போயிடுறோம். திருப்பதி சாமி பார்க்க போயிடுறோம். நெறைய மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க திருப்பதி சாமி கோயில்ல. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்குல மக்கள் வராங்க. அப்ப கவர்மெண்ட் வந்து குடுக்குறாங்க. அந்த வர்றவங்கல முதல் வர 10,000 பேரு, 15,000 பேருக்கு ஃப்ரீ ஆஃப் டோக்கன்ஸ் அந்த ₹300 டோக்கன்ஸ் ஃப்ரீ ஆஃப் டோக்கன்ஸ் கவர்மெண்ட் குடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ டோக்கன்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா, நம்ம இங்க இருந்து டைரக்ட்டா அந்த ₹300 டோக்கன்ல ஏறி அங்க போய்க்கலாம். அது எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க இருந்து ட்ரெயின் ஏறி என்னோட ரெக்கமெண்டேஷன் ட்ரெயின்ல போங்க. அது உங்க இஷ்டம். நீங்க கார்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி. என்னோட ரெக்கமெண்டேஷன் ட்ரெயின்ல போறது என்னோட ரெக்கமெண்டேஷனு. ஓகேங்களா? நீங்க இங்க இருந்து ட்ரெயின் ஏறி போயிடுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்குறீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்குனோனே, நீங்க ஸ்ரீனிவாசம்னு ஒரு பில்டிங் இருக்கு. அந்த ஸ்ரீனிவாசன் பில்டிங் போணும். அந்த ஸ்ரீனிவாசன் பில்டிங் எப்படி போணுன்ற அதுவும் உங்களுக்கு காமிச்சு குடுக்குறேன். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா? திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இப்ப நீங்க இருக்கீங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கீங்க. ஓகேங்களா? அங்கருந்து அது ஸ்ரீனிவாசம்ங்கிறது ரொம்ப பக்கத்துல தான். அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் தான் ஆகும். உங்களுக்கு அந்த டைரக்ஷன்ஸ் காட்டுறேன் பாருங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா? நீங்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா அதுல வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுது. எவ்வளோ நிமிஷம் காட்டுது? 8 மினிட்ஸ் தான் காட்டுது. நீங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அப்படியே அந்த ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அடிச்சீங்கன்னா, அது ரொம்ப பக்கம் தான். ஒரு 10 மினிட்ஸ்லயே போய் சேர்ந்துடலாம் அங்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு. அங்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு எதுக்கு போணும்? எதுக்கு அங்க போணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்ல இப்ப நீங்க நீங்க போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்குறீங்க. இறங்கி நைட்டு போய் சேர்றீங்களோ, இல்ல விடியற்காலைல போய் சேர்றீங்களோ, எப்படியா போய் சேர்றீங்க. அங்க எவ்ரி டே காலையில 4 மணியிலிருந்து ஆரம்பிச்சு டோக்கன்ஸ் குடுப்பாங்க. முதல் வர 10,000 பேருக்கு டோக்கன் குடுப்பாங்க. நீங்க அங்க போய் அங்க ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்ல வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணா நம்மள மாரி நெறைய பேர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டெய்லி அங்க ஈவினிங் நைட் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களும் போய் லைன்ல வெயிட் பண்ணணும். நீங்க அங்க போயிட்டு திருப்பதியில போயிட்டு வெயிட் பண்றதுக்கு நீங்க இங்கேயே வெயிட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு நைட் ஒரு 12:00 கிட்ட போறீங்கன்னா, 12:00 போயிட்டு அங்க ஏற்கனவே லைன்ல நிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு 2:00, 3:00 லைன் நிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க அவங்க கூட லைன் நின்னுக்கணும். ஓகேங்களா? முக்கியமா அவங்க என்ன வேணும்னா, ஆதார் கார்டு. ஆதார் கார்டோட ஜெராக்ஸ். ஒரிஜினல் கூட தேவையில்ல. ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும் உங்களுக்கு. அங்க லைன்ல மக்கள் நிப்பாங்க. நீங்களும் போய் லைன் நின்னுக்க அவங்க கூட. லைன் நின்னு அப்படியே ஒருத்தவங்க முன்னாடி போனீங்கன்னா, உங்க ஆதார் கார்ட அந்த டோக்கன்ல போய் குடுக்கணும். ஆதார் கார்டு டோக்கன்ல அக்கவுண்ட்ல குடுத்தீங்கன்னா, உங்க ஆதார் நம்பருக்கு உங்கள ஃபேஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, உங்களுக்கு ஒரு ஸ்லிப் குடுப்பாங்க. அந்த ஸ்லிப் குடுத்தாங்கன்னா, நீங்க வந்துட்டு அதுல ஸ்லிப்லயே வந்துட்டு உங்களுக்கு என்ன டேட்ல, என்ன டைமிங்ல தர்ஷன் பண்ணணும் நீங்க அப்படின்னு குடுத்துருவாங்க. சேம் அதே அந்த ரூ. 300 டிக்கெட் புக் பண்றோம்ல, அது மாரியே சேம் மாரியே இருக்கும். நீங்க குளுக்கோஸ் அந்த தரிசனம் கொஞ்சம் கூட்டம் இல்லாம பார்க்குறக்கு குடுத்துருவாங்க. நீங்க இங்க லைன்ல நிக்கிறது உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் தான் நிக்கிற மாரி இருக்கும். நீங்க 4:00 லைன்ல நிக்கீங்க. கண்டிப்பா ஒரு 6 மணி இல்ல 7 மணிக்கு நீங்க அந்த டோக்கன் வாங்கிரலாம். 2 ஹவர்ஸ்ல டோக்கன் வாங்கிரலாம். நான் ரெஃபர் பண்றது, நான் ரெக்கமெண்ட் பண்றது பெர்சனலா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, இந்த எஸ்டிசில போறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பானதா இருக்கும். ஏன்னா, நான் வந்துட்டு அதுல போய் சாமி பார்த்தேன் நானு. நானும் என் ஒய்ஃப் ஒரு டைம் போய் 2 டைம் போய் சாமி பார்த்துருக்கோம். எங்களுக்கு பர்சனலா இந்த ஐடியா தான் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா, எப்படின்னு சொல்றப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். நீங்க நேரா நாங்க நைட்டு போய் சேர்றோம். நைட் அங்க போயிட்டு அங்க ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்ல அங்கேயே உங்களுக்கு ஏ டூ ஜெட் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. நீங்க அங்கேயே தூங்கிக்கலாம். அங்கேயே பாத்ரூம் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. அங்கேயே படுத்துக்கலாம். பெரிய பில்டிங் கட்டி விட்டுருக்காங்க திருப்பதி தேவஸ்தானம் போர்ட்ல இருந்து. நீங்க அங்கேயே எல்லாமே பண்ணிக்கலாம். பாத்ரூம் ஃப்ரெஷ்அப் ஆயி எல்லாம் பண்ணி ரெடியா கூட ஆயிக்கலாம். ரெடி ஆயிட்டு அந்த லைன்ல நின்னு டோக்கன் வாங்குறீங்க. வாங்கிட்டு அப்படியே வெளிய வந்தீங்கன்னா, ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் வெளிய வந்தீங்கன்னா, வெளிய முன்னாடியே அந்த தள்ளுவண்டி கடை, ரோட்டு கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. அங்கேயே சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம். இல்லன்னா அங்க முன்னாடியே நம்ம ஷேர் ஆட்டோ நிக்கும். அந்த ஷேர் ஆட்டோல ஏறி அந்த சில பேர் வந்துட்டு அந்த பத்மாவதி அம்மாள் கோயிலுக்கு போயிட்டு தான் அங்க திருப்பதி போணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாரி நீங்க அங்க பத்மாவதி அம்மன் கோயில் போயிட்டு தான் போணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, வெளிய வந்தீங்கன்னா அங்கேயே ஷேர் ஆட்டோ நிக்கும். அந்த ஷேர் ஆட்டோல ஏறி டைரக்ட்டா ஒரு ஆளுக்கு ரூ. 25 ரூ. 30 கேட்பாங்க.
குடுத்தீங்கன்னா, பத்மாவதி அம்மன் கோயில் வாசல்லயே எறக்கி விட்டுருவாங்க. நீங்க அங்க போய் சாமி பார்த்துட்டு, மறுபடியும் அங்கருந்து ஏறி இங்க வந்துருங்க. ஸ்ரீனிவாச காம்ப்ளக்ஸ் வந்துருங்க. ஸ்ரீனிவாச காம்ப்ளக்ஸ் வந்தீங்கன்னா, ஸ்ரீனிவாச காம்ப்ளக்ஸ்லயே உங்களுக்கு வந்து திருப்பதி மேல ஏறுறதுக்கு அங்க பஸ் நின்னுட்டுருக்கும். அது வந்துட்டு நம்ம திருப்பதிக்கு கீழ் திருப்பதி வரைக்கும் தான் நம்ம போக முடியும். மேல் திருப்பதி போணும்னா, கவர்மெண்ட் அவங்க குடுக்குற பஸ்ல மட்டும் தான் போ முடியும். அது போக நம்ம கார்ல போயிருந்தா போலாம். நம்மளோட பஸ் போகாது. பெரிய பஸ் போகாது. பெரிய பஸ் வந்துட்டு அவங்க அவங்க கூட்டிட்டு போற பஸ் மட்டும் தான் போகும். இல்லன்னா நம்ம கார்ல போனா நம்ம டைரக்ட்டா மேல போய்க்கலாம் டோக்கன் வாங்கி. அங்க ஒரு ஆளுக்கு அங்க ஒரு ஆளுக்கு ரூ. 250 ரூ. 200 சார்ஜ் பண்ணுவாங்க. கீழ கீழ திருப்பதி கீழ டவுன்ல இருந்து திருப்பதிக்கு மேலயே கூட்டிட்டு போயிருவாங்க. நீங்க டைரக்ட்டா அங்க திருப்பதிக்கு மேல போயிரலாம். நீங்க மேல போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த டோக்கன்ல டைமிங் குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து இந்த டேட்ல போறீங்கன்னா, அந்த டேட்ல அது வந்துட்டு ஸ்க்ரீன்லயே போடுவாங்க. 6:00 டைமிங் முடிஞ்சது. 7:00 டைம் ஃபில்லிங் வந்து 7:00 ஃபில்டு. 7:30 ஃபில்டு அப்படின்னு டைமிங் வந்து உங்களுக்கு ஒரு டைமிங் குடுப்பாங்க. 11:30 12:00 அப்ப நீங்க அந்த டைமிங் தான் உள்ள போகணும்னு கேட்டீங்கன்னா, அந்த டைமிங் உள்ள போக தேவையில்ல. நீங்க அந்த டோக்கன் வாங்குனதுக்கு அப்புறம் நேரா பத்மாவதியம்மன் கோயில் போறீங்க. அங்க சாமி கும்பிடுறீங்க. சாமி கும்பிட்டுட்டு நேரா மறுபடியும் ரிட்டர்னே ஸ்ரீனிவாசம் வரீங்க. வந்தீங்கன்னா, அங்க பஸ் ஏறி நேரா திருப்பதி கோயில் போயிட்டு, நேரா போயிட்டு அந்த கவுண்டர்ல நம்பர் அங்கேயே போட்டுருப்பாங்க. நீங்க அங்க போலீஸ் இருப்பாங்க, செக்யூரிட்டீஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மாரி நாங்க சர்வதர்ஷன் டிக்கெட் வாங்கியிருக்கோம். அது எப்படி உள்ள போகணும்னு கேட்டீங்கன்னா, அவங்களே ரூட் காமிச்சு குடுப்பாங்க. இப்படி போங்க, இப்படி போங்கன்ட்டு. போனீங்கன்னா, அந்த ரூட்ல போனீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க போயிரலாம். என்ன பொறுத்தவரைக்கும் திருப்பதி போறதுல ஒரு பெஸ்ட் அட்வான்ஸான விஷயம், எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா, திருப்பதி போம்போதே முதல்ல நம்மள லைன் என்ட்ரி ஆகும்போதே நம்மகிட்ட செல்ஃபோன வாங்கி வச்சுருவாங்க. செல்ஃபோனும் நம்ம லக்கேஜ் எல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போனோம்னா, காலையில போய் சாமி பார்க்குறீங்கன்னா, நீங்க மதியம் ஈவினிங் ஆகுது சாமி பார்க்கணும்னா, ஒரு 1 டே ஃபுல்லா நம்ம கையில ஸ்மார்ட் ஃபோன் இல்லாம, செல்ஃபோன் எதுவும் இல்லாம ஒரு ஜாலியா இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். நம்ம எப்பவுமே செல்ஃபோன் கையுமாவே இருக்கிறோம். ஆனா திருப்பதி போனா மட்டும் தான், நம்ம ஒரு 1 டே வந்து செல்ஃபோன் இல்லாம நம்ம கையில செல்ஃபோன் இல்லாம இருக்கும். நீங்க போய் லைன்ல நிக்கிறீங்க. லைன் நின்னீங்கன்னா, ஒரு 1 ஹவர், 2 ஹவர் அந்த லைன்ல போற மாரி இருக்கும். லைன்ல போனீங்கன்னா, அதுக்கப்புறம் டைரக்ட்டா உங்கள போய் அந்த ஒவ்வொரு அபார்ட்மெண்ட் இருக்கும்ல. கம்பார்ட்மென்ட்டா போட்டுருப்பாங்க. அந்த கம்பார்ட்மென்ட்ல உங்கள போட்டுருவாங்க. போட்டோம்னா, திருப்பதி போனீங்கன்னா, அந்த கம்பார்ட்மென்ட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடு இருக்கும், தண்ணி குடுத்துருவாங்க. அங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டீஸ் இருக்கும். எல்லாமே இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். அதனால யாருமே நீங்க பயப்படவே தேவையில்ல. வயசானவங்க, அவங்க, இவங்க எனக்கு உடம்பு சரியில்லன்னா ரொம்ப நாள் நிக்க முடியாது. குழந்தை இருக்கு. அது இதுன்னு நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்ல. திருப்பதி வந்து ரொம்ப டீசென்ட்டா, ரொம்ப சூப்பரா மெயின்டெயின் பண்றாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த லைன்ல நின்னு போறது வரைக்கும் மட்டும் தான் இதா இருக்கும். அந்த லைனும் சும்மா ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கா தான் மூவ் ஆகுது. அது மாரி கம்பார்ட்மெண்ட்ல போட்டோம்னா, நம்ம எப்ப சாமி தரிசனம் பார்க்க போறோமோ, அப்ப மட்டும் தான் அந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவரைக்கும் கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ற மாரி தான் இடம் இருக்கும். உங்களுக்கு சாப்பாடு வேள வேளைக்கு சாப்பாடும் குடுத்துருவாங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டீஸும் இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்க்குள்ள நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அவ்வளோதான். அந்த கம்பார்ட்மெண்ட் உங்களோட டைமிங் ஓப்பன் ஆனோனே உங்களுக்கு முன்னாடி டைமிங் ஓப்பன் ஆனோனே அவங்க கவுண்டர் தொறப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க கவுண்டர் தொறப்பாங்க. கவுண்டர் தொறந்த உடனே, நீங்க அந்த கவுண்டர் வந்து மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். நீங்க போன உடனே சாமி தரிசனம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சர்வ தர்ஷன் டிக்கெட்ல போடுறது தான் ரொம்ப ஈஸியானது. ரொம்ப எஃபெக்ட் ஆனது. நான் பர்சனலா சொல்றேன் ஃபிரெண்ட்ஸ். பர்சனலா நானும் என் ஒய்ஃப் போயிட்டு வந்திருக்கோம். நீங்க வேணா போயிட்டு வாங்க. சர்வ தர்ஷன் டிக்கெட் எங்க வாங்கணும்னா, நான் உங்களுக்கு தான் அத சொல்லிக் குடுத்துருக்கேன். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்ரீனிவாசம் காம்ப்ளக்ஸ். இல்ல நாங்க பஸ்ஸுல போறோம்னா, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளக்ஸ்ல போயிடுங்க. எப்படி போனீங்கனாலும் சரி, இந்த ஸ்ரீனிவாசம் காம்ப்ளக்ஸ்ல போயிட்டு, அங்க போயிட்டு அந்த சர்வ தர்ஷன் டிக்கெட் மெயினா காலையில 4 மணிக்கு குடுக்க ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்க 4 மணிக்கு முன்னாடியே அங்க போயிடுங்க. ஏன்னா, மக்கள்லாம் 4 மணிக்கு முன்னாடியே லைன்ல நிக்க ஆரம்பிச்சுருவாங்க. 4 மணிக்கு லைன் நிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு 5:00 கிட்ட டோக்கன் குடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அது மாரி நீங்க 4 மணிக்கே போனீங்கன்னா தான் நீங்க லைன் நிப்ப. அப்ப நீங்க அங்க போய் நீங்க லேட்டா நின்னீங்கன்னா, அப்ப நீங்க மறுபடியும் லைன்ல நிக்கணும். முதல்ல வர 10,000 பேருக்கும் அந்த மாரி தான் டிக்கெட்ஸ் குடுப்பாங்க. நீங்க லேட்டா ஒரு 8 மணி, 9 மணிக்கு போனீங்கன்னா, அந்த டிக்கெட்ஸ் முடிஞ்சு போயிரும். அப்ப நீங்க போய் எங்க திருப்பதில மேல போய் சும்மா நிக்கிற மாரி ஆகும். ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சர்வதர்ஷன் டிக்கெட் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க போய் சர்வதர்ஷன் டிக்கெட்ல போய் சாமி பாருங்க. சரிங்களா? அடுத்தது 7வது வழி என்னன்னா, இப்ப கையில குழந்தைங்க வச்சிருப்போம். குழந்தைய வச்சிருக்கோம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை வச்சிருக்கோம் அங்க இன்ஃபன்ட்ஸ் அப்டின்னா, அங்க ஒரு ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க. அந்த காம்ப்ளக்ஸ்லயே. நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப கை குழந்தை வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க இப்ப தான் டெலிவரி முடிஞ்சு கை குழந்தை ஒரு 3 மாச குழந்தை, 6 மாச குழந்தை கையில வச்சிருக்கீங்கன்னா, நீங்க கையில குழந்தைய வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. சாமி பார்க்க முடியாதுல்ல. அப்படிங்கும்போது, ஒரு குழந்தைக்கும் குழந்தைக்கு ஒரு அண்ணனோ, தங்கச்சியோ, இன்னொரு குழந்தைக்கும் ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இவங்களுக்கு மட்டும் குழந்தைக்கான பாஸ் குடுக்குறாங்க. அங்கேயே அந்த காம்ப்ளக்ஸ்லயே குடுக்குறாங்க. குழந்தைக்கான பாஸ் குடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கான பாஸ் வாங்கிட்டீங்கன்னா, அதாவது குழந்தை பேர்ல குழந்தை வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அலோவன்ஸ் குடுங்கன்னு குடுக்குறாங்க. அது வாங்கிட்டோம்னா, நீங்க அது வாங்கிட்டு கூட இதே மாரி டைரக்ட்டா அது குழந்தைக்கான பாஸ் வாங்கிட்டோம்னா, இத விட ஈஸி. அந்த கவுண்டர விட அது கொஞ்சம் முன்னாடி கவுண்டர்ல போடுவாங்க.
ஏன்னா நம்ம கை குழந்தை வச்சிருக்கோம். அதனால அப்படி போடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதுல நீங்க போய்க்கலாம். குழந்தை வச்சிருக்கிறவங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி போங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, கடைசியா என்ன ஆப்ஷன் பார்க்க போறோம்னா, இப்போ திருப்பதியில நம்ம நெறைய அவங்க வந்து தேவஸ்தான போர்டு வந்து நெறைய இது வச்சிருக்காங்க. நெறையா இந்த பப்ளிக் வெல்த் இதுக்காக ஹாஸ்பிட்டல்ஸ் அது இதுன்ட்டு ஸ்கூலு, பில்டிங் நெறைய வச்சிருக்காங்க. அதே மாரி அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க பிளட் டொனேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது குடுக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஹாஸ்பிட்டல் பேரு அஸ்வினி ஹாஸ்பிட்டல் ஃபிரான்ஸ். அந்த அஸ்வினி ஹாஸ்பிட்டல் நீங்க போனீங்கன்னா, அங்க போய் நீங்க பிளட் டொனேட் பண்ணணும். நீங்க போய் பிளட் டொனேட் பண்ணி, இந்த மாரி நாங்க திருப்பதிக்கு வந்திருக்கிறோம். நாங்க பிளட் டொனேட் பண்றோம்னா, அங்க போய் நீங்க பிளட் டொனேட் பண்ணீங்கன்னா, நீங்க பிளட் டொனேட் பண்ணீங்கன்றதுக்காக, அது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டு, அந்த ஹாஸ்பிட்டல்லயே உங்களுக்கு அந்த அந்த பாஸ் குடுப்பாங்க. உங்களுக்கு அந்த சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு பாஸ் குடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்க பிளட் டொனேட் பண்ணி கூட அந்த பாஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ஆப்ஷன் அங்க குடுக்குறாங்க திருப்பதியில. ஓகேங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, மத்ததுக்கெல்லாம் அங்க பிரஷனம், அந்த சீனியர் சிட்டிசன்ஸ், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இது எல்லாருக்குமே மந்த்லி ஒரு டைம் தான் புக் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த திவ்ய தர்ஷனம் அதே மாதிரி உங்க ஆதார் கார்ட வச்சு ஏன் புக் பண்றாங்கன்னா, உங்க ஃபேஸ் ஐடென்டிட்டிக்காகவும், நீங்க ஒரு டைம் சாமி பார்த்துட்டீங்கன்னா, இது 30 நாள் வெயிட் பண்ணணும். தர்ஷன் சொன்னேன்ல, சர்வ தர்ஷன் சொன்னேன்ல. நீங்க இன்னைக்கு சாமி பார்த்துட்டீங்கன்னா, 30 நாளைக்கு மறுபடியும் சாமி பார்க்க முடியாது. அதாவது 1 மாசத்துக்கு ஒரு டைம் தான் குடுக்குறாங்க அலோவன்ஸ். மறுபடியும் 30 நாள் கடத்தது தான் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் சர்வ தர்ஷன்ல ஓகேங்களா? இந்த மாரி ஈஸியான 8 வழி மூலியமா நீங்க ஈஸியா போய் திருப்பதி சாமிய பார்க்கலாம். திருப்பதிக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க. எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுன்னு ஏற்கனவே என் வீடியோல போட்டுருக்கேன். போய் மறக்காம பாருங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வாழ்த்துக்கள தெரிவிங்க. நம்ம சேனல் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் புதுசு புதுசா வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாரி புது புது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி வரும். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ் நன்றி.